Hi everyone. In this video, the difference between or the difference of biodata, resume and curriculum vitae CV அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான். அதே மாதிரி பயோடேட்டா நம்ம எங்கே அனுப்பணும், எங்கே சென்ட் பண்ணணும், ரெஸ்யூமை வந்து யாருக்கெல்லாம் அனுப்பணும், சிவியை கரிக்குலம் வீட்டேவை என்ன மாதிரியான ஆர்கனைசேஷனுக்கு அனுப்பணும், எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து டுடேஸ் வீடியோ. ஓகே, த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பயோடேட்டா, ரெஸ்யூம் அண்ட் சிவி. ஃபஸ்ட்டு பயோடேட்டானா என்னென்னு பார்க்கலாம். அது என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இல்லை, நம்ம பயோடேட்டாவை யாருக்கு எங்கே அனுப்பலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பயோடேட்டா வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ். when did you born, உங்களோட டேட் ஆஃப் பர்த், நீங்கள் என்ன ரிலீஜன், மேரீடா அன்மேரீடா, என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும், என்ன பிளேஸ் ஆஃப் பர்த் அப்படிங்கிற உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். தட் இஸ் கால்டு பயோடேட்டா. ஓகே, இதை வந்து நம்ம எங்கே அனுப்புவோம்னா இட்ஸ் ஆக்சுவலாக வந்து இதை ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அனுப்ப மாட்டோம். இந்த ஜாப் அப்ளிகேஷன் மாதிரி ப்ரொஃபஷ்னலான இடத்துக்கு இந்த பயோடேட்டாவை நம்ம எப்போவுமே அனுப்ப மாட்டோம். ஈவன் இந்த கேஸ் ஆஃப் மேரேஜ் இல்லை உங்களை பற்றின யாராவது பர்சனல் டீட்டெயில் யாருக்காவது வேணும் அப்படின்னா அந்த கண்டிஷனில் நம்ம பயோடேட்டாவை அனுப்புவோம். சரிங்களா? இந்த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்யூமே. இதை வந்து ரெஸ்யூம்னு சொல்லுவோம், ரெஸ்யூமே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது வந்து இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் த சம்மரி ஆஃப் ஒருத்தரோட ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ். இது எப்பவுமே ரெஸ்யூமே அப்படின்னாலே இட் இஸ் பர்டிகுலர்லி மேட் ஃபார் ஜாப் அப்ளிகேஷன். ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட இந்த ரெஸ்யூமே, உங்களோட என்ன இருக்கும், உங்களோட ஸ்கில்ஸ் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கும். இதுதான் வந்து ஒரு ஜாப் அப்ளிகேஷனுக்கு வேணுங்கிற ஒரு டீட்டெயில்ஸ். இந்த டீட்டெயிலோடு நீங்கள் அனுப்புறதுக்கு பேர் தான் ரெஸ்யூமே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தோன்னா சிவி அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட் ஃபார்ம் கரிக்குலம் வீட்டே. இதுதான் வந்து சிவி அப்படின்னு சொல்லுவோம். இதில் உங்களோட கம்ப்ளீட் டாக்குமெண்ட் இருக்கும். இதில் வந்து உங்களோட அகாடமிக் டீட்டெயில்ஸ் இருக்கும், உங்களோட ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸும் இருக்கும். யூஸ்வலாக இதை வந்து எங்கே அனுப்புவோம் அப்படின்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எஜுகேஷனல் ஆர் அகாடமிக் பர்பஸ் அண்ட் ரிசர்ச் பர்பஸ். இந்த சினாரியோக்கெலாம் நீங்கள் இதை அனுப்புகிறீங்க அப்படின்னா கரிக்குலம் வீட்டே தான் அனுப்பணும். ஒரு ரிசர்ச் ப்ரப்போசல் எழுதுறீங்க, இல்லை ஒரு ரிசர்ச் உண்டான ஒரு அப்ட்ராக்ட் ரிசர்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறதில் எழுதுறீங்க அப்படின்னா உங்களோட ஒரு லாங் ஏதாவது இன்வென்ஷன் அனுப்புகிறீங்க அப்படின்னா அப்போது உங்களோட இந்த சிவியை தான் நீங்கள் அனுப்பணும். இதில் உங்களோட அகாடமிக் அண்ட் ப்ரொஃபஷனல் ஹிஸ்ட்ரியே இருக்கும். எப்போ என்ன முடிச்சிருக்கீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் ஃப்ரம் 10th ஸ்டாண்டர்ட் டு டில் நவ் என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு உங்களோட ஆல் டைப் ஆஃப் அகாடமிக் ஸ்கில்ஸ் அண்டு குவாலிஃபிகேஷன் இது எல்லாமே உங்களோட சிவியில் இருக்கும். சரியா? இது பர்டிகுலராக வந்து எங்கே அனுப்புவீங்க அப்படின்னா இந்த அகாடமிக் ஓரியன்ட் அண்ட் ரிசர்ச் ஓரியன்டாக நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா உங்களோட சிவியை தான் நீங்கள் அனுப்பணும். ஓகே, ஸோ பயோடேட்டா அப்படின்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் உங்களோட பயோடேட்டா அனுப்புவீங்க. ரெஸ்யூம் அப்படிங்கிறது இட் இஸ் பர்டிகுலர்லி மேட் ஃபார் ஜாப் அப்ளிகேஷன். கரிக்குலம் வீட்டே அப்படிங்கிறது இட் இஸ் பர்டிகுலர்லி மேட் ஃபார் டு academic as well as research purpose. Okay, so once you are very clear in it, just send the right document to the right person and to the right situation. Don't send unwanted details. கரிக்குலம் அனுப்ப சிவி அனுப்புறதுல ரெஸ்யூம் அனுப்பாதீங்க. ரெஸ்யூம் அனுப்ப வேண்டிய இடத்துல போய் பயோடேட்டாவெல்லாம் அனுப்பிச்சிடாதீங்க. பயோடேட்டாவை பர்சனல் டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்களுக்கு தான் அனுப்பணும். ரெஸ்யூமே உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கிற அந்த டீட்டெயில்ஸை ஜாப் அப்ளிகேஷனுக்கு அனுப்புகிறீங்க. சிவியை உங்களோட அகாடமிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ், அகாடமிக் ஸ்கில்ஸ், அகாடமிக் உங்களோட குவாலிஃபிகேஷன் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ப்ரொஃபஷனல் ஹிஸ்ட்ரி. ஆக்சுவலாக அகாடமிக் ஹிஸ்ட்ரி, நாட் குவாலிஃபிகேஷன். நீங்கள் எங்கெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அப்படிங்கிற அந்த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாகவுமே இதில் இருக்கும். ஓகே, I hope this video is useful to you. If you find this video is useful, try to give a like and as well as try to subscribe my channel. Thank you so much for watching my video and I catch you in the next one. Until that, signing off, Dr. L. Komathi. Thank you.